லட்சுமி திறந்துருவோமா? என்னது மடியில பாலை காணோம்? டேய் முனிசாமி, என்னண்ணே? என்னடா அது நல்லா கறக்கிற பசுல பாலே வர மாட்டேங்குது? கறந்துட்டீங்களா? நாங்க இருக்கலையாண்ணே. அப்புறம் பால் எங்கடா போச்சு? அரசாயி ரேட்டனா குறைச்சு கூடாதா? முதல்ல காசை வை. இந்த அண்ணையில போய் பால் வாங்கினேன்னா லிட்டருக்கு 5 ரூபா 6 ரூபா. இந்த அரசாய் விக்கிற பால் 3 ரூபா தான். இதுக்கே மவஞ்சிருக்கிறிய. காசை வை நீ. இதோ வச்சிருக்கா. பா 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 பா. ஆமாமா 1/2 லிட்டர். கடன் கிடன் யாராச்சும் சொன்னீங்க எனக்கு கேட்டப்போ வந்துடும். ஆமா சொல்லிவிட்டேன். 1 லிட்டர். ஏய் நிறுத்து. ஆமா, ஊருக்குள்ள நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள உனக்கு இவ்வளவு பால், அதுவும் சுத்தமான பசும்பால்? ஏய் மரியாதையா சொல்லு, எங்கிருந்து வருது இந்த பால்? தோட்டத்துல போய் பாரு, பால் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும். ஓஹோ, உள்ள இருந்து வருதா? பாக்குறேன் பாக்குறேன். ஐயோ நேரமா வந்துட்டேன். மடியவே காணோம். இதான் படிப்படியா பால் கறக்கிற மாடா? மாடா? இது காமதேனுயா, தெய்வம். பாத்தா மன்னிச்சிருமா, இந்த ஆள் தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிரு தாயே. இப்படி ஒரு மாட்டுக்கு காவலுக்கு ஒரு ஆளா? அட போங்க சாமி, மாடு எப்ப சாகும் தோல் எப்ப கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அட பாவி. யார் பால் கறக்கிறது? அடி சிரிக்கி. உன்னை விட்டுருவனா? கைய விடியா. கோவில் மாட்டு பாலை திருடி வியாபாரமா பண்ற திருட்டு சிரிக்கி. உன் நோஞ்சா மாட பாக்கும் பொழுதே நினைச்சண்டி நீ ஏதோ தில்லு முள்ளு பண்ண போறன்னு புரிஞ்சு போச்சு. அண்ணே பெரியசாமண்ணே, முனியாண்டி என்ன குப்புசாமண்ணே, இங்க ஓடியாங்க. முடியுமாக்கா இங்க வாங்க. நம்ம பண்ணையில இருக்க பாலெல்லாம் வத்தி போச்சுன்னு சொன்னேன்ல, வத்தி போன பால் எங்க இருக்குன்னு வந்து பாருங்க. அட சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு கிட்ட வம்பு சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களே, இப்ப கையங்களும் அப்படி இருக்கேன் பாருங்க. அண்ணே இந்த ஆள் போய் சொல்றாரு. அனாதே இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவனா, சாணி எடுத்து விரட்டி தட்டி வைக்கலான்னு போல என்ன போய் பால் திருடின்னு அபாடமா பழி போடுறாரு. பழி போடுறனா? அண்ணே நீங்களே சப்ப பாருங்க. இங்க கொண்டாமா. இந்தாங்க அண்ணே, நல்லா பாருங்க. என்னப்பா இது, எங்க பாலு? அடி பாவி, இவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி செம்பு நிறைய பால் இருந்துச்சு, என்ன பண்ண? அத காய்ச்சி தயிராக்கி கடைஞ்சு வெண்ணையாக்கி அதை எடுத்து நெய்யுருக்கி சீமைக்கு கப்பல்ல அனுப்பிச்சிட்டேன். அண்ணே இந்த ஆள் அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கு. என்னப்பா இது, ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே வம்புக்கு போற? பாவம்பா, அதுவும் உன்ன போல ஒரு அனாதை, அதுலயும் பொம்பளை பிள்ளை, அத போய் இப்படி சங்கடப்படுத்தலாமா? சின்னஞ்சிருசுங்க இப்படித்தான் விளையாடுவாங்க. இந்தாப்பா சொம்பு, நமக்கு எதுக்கு வம்பு? ஆமா, நல்ல ஜோடி சேர்ந்துக்கிட்டாங்க போங்க. அட வாங்கயா போலாம். இவங்களை நீ ஏமாத்திட்ட. ஆமா, செம்புல இருந்த பாலை கீழே கொட்டிட்டியா? யோ, நீ ஆள் தான் வளர்ந்திருக்கியே தவிர உனக்கு எது வேலை செய்யணுமோ அது வேலை செய்யல. வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கோன்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு நீ தப்பிச்சுக்கிட்ட, நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. இந்தா உன் செம்பு. ராசா கைய வச்சான், இது ராங்கா போனதில்லை. யோ வைத்திர, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க அரசாயி வயிற்று வலி தாங்க முடியாம வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வந்து மூலிகை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது, அரசாய்க்கு உடம்பு சரியில்லையா? யோ இந்த வரேன். ஆமா, அரசாய்க்கு என்ன? நேத்து ஏதோ சாப்பிடக்கூடாத சாப்பிடுச்சு போல் இருக்கு. வயத்து பொறுமல் ஒரே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்கு. அடி சக்க வைத்தியர, இத மூலிகையால குணப்படுத்த முடியாது, நான் மருந்து தரேன். என்ன மருந்துக்கு பணத்தை கொடுக்குற? அண்ணே அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. அண்ணே அரசாய்க்கு உடம்பு சரியில்லை, வாங்க. யோ வைத்தியர சும்மா வாயா. அம்மா வாங்கண்ணா. என்னமாச்சு? ஒண்ணும் பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு.
யோ, பாரியானா அம்மா கண்ணை நீட்டு நாக்க காட்டு. யோ என்ன அது ஓ, அம்மா கண்ணை காட்டு நாக்க நீட்டுமா. கைய பிடிச்சு பாரியா அட அங்கயா அப்பா அரசாய்க்கு என்னாச்சு என்ன ஆச்சா? யோ ஐயோ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்னாச்சு இவளுக்கு அரசாயி அனாதை கல்யாணமாகாத பொண்ணு அவளுக்கு என்னாச்சு? நேரத்தை வீணாக்காதையா, விஷயத்தை போட்டு உடைக்கிறேன் முண்டம் உடைக்கிறேன். அரசாய்க்கு ரெட்டாடி சரிதானா? யோ அந்த பொண்ணை பார்த்தா ஒத்தனாடி மாதிரி இருக்கு, ஒல்லியா உடசல இருக்கு, நீ என்ன ரெட்டன அடிங்கிற? வாய கிழிக்காதீங்க. அறிவு கட்டவங்களா? ரெட்ட நாடின்னா கர்ப்பம். நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, நாங்க இருக்கிறோம். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கணும் யாருன்னு சொல்லு. அந்த அயோக்கிய பல சும்மா விடக்கூடாதுமா. அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நானே சவுக்கால் அடிச்சாதான் எனக்கு மனசு நிம்மதி ஆகும். யாரு சொல்லுமா? சவுக்கல்ல அடிப்பீங்களா? சந்தேகமே வேணாம், அவனை அடிச்சு தோலை உரிச்சு காட்டுறேன். யாருமா அவன்? எங்க இருக்கான் சொல்லுமா? அவரு இங்கதான் இருக்காரு. இங்கயா? யாருமா சொல்லுமா? இவர்தான். அடி பாவி, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனே கடிக்கிறியா? ஓங்கி எறிஞ்சா ஒரு பொண்ணு கூட இருக்கா, ஜாக்கிரதை. நிறுத்துப்பா உங்களையப்பா, ஒரு அனாதை பொண்ணை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டியே. யோ சும்மா நிறுத்துங்க. அந்த சிரிக்க சொன்ன வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அந்த பொண்ணே சொல்லுது, எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஐயோ பைத்திரியா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எப்படியாவது உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க. பாத்தீங்க விளையாட்டு வணிகம் ஆயிடுச்சுல்ல. யோ எல்லாரும் நல்லா கேட்டுங்க ஐயா, அரசாயி கர்ப்பம் இல்ல. உப்புலியப்ப அத கலாட்டா பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னான், அதுக்காக ஒரு பொய்ய சொன்னேன். அரசாயி அஜீர்ணம் ஆயிட்டான். அரசாய்க்கு அஜீர்ணம், அவ்வளவுதான். அவன் தான் விளையாட்டு பிள்ளை. ஒரு பொண்ணு கர்ப்பம் மாட்டாலும் விளையாட்டு விஷயமா? சுத்த அறிவு கிட்டமா இருக்கு. எந்திரியா யோ என்ன அரசாயி மாங்காய் தின்னுகிட்டு இருக்க? என்ன பண்றது, திங்க வச்சுட்டாரே. யோ இது வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு ஒரு மழை பூ வாங்கி கொடுத்திருப்பியா, இல்ல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ஜத வளையல் வாங்கி கொடுத்திருப்பியா? எல்லாத்தையும் நானே செஞ்சுக்க வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகுதானே அவங்க செய்வாங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் நாம தான் செஞ்சுக்கணும். செய்யறதையும் செஞ்சுட்டு பூம மாதிரி போறத பாரு. ஏய் மச்சான், சாமி நான் வந்துட்டேன். ஏய் தள்ளி நில்லு. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன கண்ணா விலகி விலகி போறேன். கோயில் மாட்டு பாலை திருடி எனக்கே வித்த, என்னாலதான் கர்ப்பம்னு வாயு குசாம பழி போட்ட, அப்படிப்பட்ட திருடிக்கிட்ட ஒட்டி வரவட சொல்றியா? நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு உனக்கு தெரியலையா? நம்ம கல்யாணத்துக்கு பணம் வேணும்ல. என்னது நம்ம கல்யாணமா? தாயே வேணாமா, என்ன விட்டுரு. யோ நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். வெக்கத்தை விட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரல, புரியலையா? இந்த பார், எனக்கு எல்லாமே அந்த உப்புளியப்பன் தான். கடைசி வரைக்கும் அவனுக்கு சேவை செஞ்சுட்டு காலத்தை கழிச்சலாம்னு இருக்கேன். நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. யோ நீ மட்டும் ஏன் கல்யாணமே வேண்டாங்கிற? நீ கும்பிட அந்த பெருமாள் சாமிக்கு 2 பொண்டாட்டி, அந்த முருகனுக்கும் 2 பொண்டாட்டி, இதோ இந்த பிள்ளையாருக்கும் 2 பொண்டாட்டி தான். இந்த பாரு, ஆஞ்சநேயர் சாமி தான், நான் அவர் வழியில போறேன், ஆளை விடு. எங்க போயிடுவேன்? ஒன்னும் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. பொண்ண பாட சொன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் போகுது. அப்பா ஹார்மோனியம் போட்டு எடுத்து வரும்பா. இந்த விஷயத்தை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லலையா? அம்மா உண்மை சொன்னா எங்க வரமாட்டாங்களோன்னு பயந்துகிட்டு தாமா நான் இதை சொல்லல. பொண்ணு நேர்ல பார்த்தா எல்லாம் சரியா போயிடும் நம்பித்தான். என்னைய அப்படி பண்ணிட்ட? எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என் பொண்ணு பேச மாட்டா. ஒரு ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சு. எதையும் மறைக்காம சொல்லித்தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை அழிச்சிட்டு வரணும்னு சொன்னேன். இவர் சொல்லலைங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏங்க பேசாதது ஒரு பெரிய குறையா? இந்த காலத்துல பேசாத பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. தரகர புத்தியை காட்டிட்டு இல்ல, காசுக்காக எதையும் செய்யலாம் ஐயா. பொண்ணுன்னா புருஷன் கிட்ட அன்பா பேசணும், மாமன் மாமியார் கிட்ட சண்டை போட தெரியணும், 4 வேலையாளுங்க கிட்ட சத்தம் போட்டு வேலை வாங்க தெரியணும். ரேடியோன்னா பாடணும் ஐயா. ரேடியோவை அழகு பார்க்கவா வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், வாங்க போலாம். ஐயா ஏமா உஷாமாவை பொண்ணு பார்த்துட்டு போறாங்களா?
சொல்லி அனுப்பியிருந்தா நானும் வந்து எல்லா வேலையும் பார்த்திருப்பேன்ல. ஆமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்பமா கல்யாணம்? என்னம்மா, ஏன் அழுகுறீங்க? எல்லாம் வழக்கம் போல நடந்து போச்சுப்பா. பாடாத ரேடியோ வாங்கம்மா போயிட்டாங்க. உஷாமா எங்க இருக்காங்க? உள்ளதா இருக்க. உஷாமா அழாதம்மா, நான் சொல்றத கேளுமா, அழாதம்மா. அட நீ வேற என்னமா, இப்ப என்ன நடந்து போச்சு? அவன் என்ன மாப்பிள்ளை, அவன் மாப்பிள்ளை, அவன் மூஞ்சி முகர கட்டியும் மூக்க பாத்தியா, கிளி மூக்கு மாதிரி. நல்ல வேலை நீ அம்மா ஒத்துக்குறீங்க, ரொம்ப பயந்தே போயிட்டேன். அவங்களே போயிட்டாங்க. இந்த பாருமா, ஓ அழகுக்கும் குணத்துக்கும் ஏத்த மாதிரி ஓ மனசுக்கு பிடிச்சவன ஒருத்த வந்து சேருவான். இத பாருமா, உப்புளி நம்புமா, நம்புமா. நீ என்ன பண்ற? வெத்தலையில உப்புளியப்பன் தோண 108 தடவை எழுதி அவருக்கு மாலை போடு நீ. அப்புறம் பாருமா என்ன நடக்குதுன்னு. எங்க சிரிமா, சிரிமா, சிரிமா. அந்த வரமா, சிரிமா. தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, ஒரு ஜான் வகுத்துக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்க ஐயா. ஏய், தள்ளுடா. ஐயா, ஐயா. ஓ, அப்பா. என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் வாழ் கத்தாதீங்கடா. ஐயா, ஐயா, ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா. என்னடா அது? இவ்வளவு கண்டு உடம்பு வச்சுட்டு பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? எவனதான் எந்த வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறீங்களே. ஏய், அவன் இவன் ஏடா உடம்பு பேசணும் அப்படியே எத்திரும் பாத்துக்க. இல்ல டேய், கோவில் தர்மகர்த்தாகிட்ட சொல்லி உன்னை பிச்சை எடுக்க விடாம பண்றேன். இங்க இல்லன்னா நான் பழனிக்கு போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அங்கேயும் தோர்த்தனா? திருப்பதி போறேன். அட அங்கேயும் தோர்த்தனா? அட விடுங்கண்ணே, தமிழ்நாடு இல்லன்னா இமயமலைக்கு போறேன். இந்தியாவில பிச்சை எடுக்க இடம் இல்ல. இந்தியாவுல பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இடம். பாரு, ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருக்கீங்களேடா. டேய், ஏற்பது இகழ்ச்சின்னு அவையார் சொல்லிருக்காங்க. அதே அவ்வையார் தான் ஐயா மட்டும் ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, பதிலுக்கு பதில் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காயா இவன்? பிசினஸ் கிடைக்காது, போங்கண்ணே. டேய், பிசினஸ் ஆடா இது? லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு பிசினஸ் பண்ற. உனக்கு முதலீடு ஒரு கையை ஒரு தட்டும் தானடா. ஐயா பிச்சை கொடுங்க ஐயா. என்கிட்ட எட்டா கூட அது இல்ல. எனக்கு தெரியும் ஐயா. வெட்கமில்லாம நாய் கத்துது பாரு. ஐயா, 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 ஐயா. ஐயா, அவனுக்கு பிச்சை போடாதீங்க ஐயா. அவன் உடம்பு பாருங்க, காட்டு பண்ணி மாதிரி இருக்கு. அடிச்சு போட்டா 5 ஒரு கறி வரும் ஐயா. இவன் எல்லாம் உழைச்சு சாப்பிட சொல்லுங்க ஐயா. பிச்சை போடுறத கிடைக்காத. கம்பு வச்சிருக்க மண்டை உடைச்சு முடியாது. போயா முதலாளி, இது வரைக்கும் உங்களை எதிர்க்கிற தைரியம் ஆம்பளை அதிகாரிகளுக்கே இருந்ததில்ல. ஆனா இந்த பொம்பளை புத்தக பணத்தை கட்டலன்னா நாம உழுது பயிர் செய்த கோயில் நிலத்துல அறுவடை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே நோட்டீஸ் விடுவாளா? எல்லாம் உப்புளியப்பம் கொடுக்கிற தைரியங்க. யார் யார் எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பார். அத்தை, அத்தை, போங்கடா. இது நம்ம அத்தை வீடுதான். சீர்தட்டுல கொண்டு போய் ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அத்தை, அத்தை. என்னது சீர்வரிசை மாதிரி? சீர்வரிசை தான் அத்தை. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அத்தை. பொண்ணு பார்க்க வந்து எங்கெல்லாம் உங்க பொண்ணை பாடாத ரேடியோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை. உங்க பொண்ணை தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆயிக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்களா? நீங்க சும்மா இருங்க அத்தை. இந்த நல்ல காலத்துல தள்ளி போடக்கூடாது. அதெல்லாம் அப்பப்ப முடிச்சிடணும். எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? உங்க வசதிக்கு ஈடு கொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்தை நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. ஆஹா, ராசே, அந்த பையன் கொண்டு வாடா. மா, நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம், உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க. ராஜு, ஐயா. பையன் கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. இந்தாங்கம்மா, எண்ணி பாத்துக்க. சே, எண்ணி பாக்குறதாவது. உங்களை நான் நம்புறேன். அடடா. வெயிட் பண்ணுங்க.
ஏன் நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. மீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம். இல்ல வயல்ல காலை கூட வைக்க முடியாது. ஏங்கிட்டியா விளையாடுறீங்க? ஏய், உன்னால முடிஞ்ச செய் போடா. ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த பார், ஏமாத்துறது ஓ மேல. நியாயமா சேர வேண்டியதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போடா. பேச முடியாத உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கிற எனக்கு சோதனை அடி பண்ற. மாலை போடுறோம், மாலை கழுத்து அறுத்துட்டு பொண்ணு வேண்டாமா வேண்டாம். அம்மா, இப்படி வாயிலாத பூச்சியை போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? என்ன அடிங்க, என்ன கொல்லுங்க. இப்படிப்பா, இது என் குடும்ப பிரச்சனை. வெளியிலப்பா. அந்த பிரச்சனைக்கே நான் தானமா காரணமாயிட்டேன். அம்மா, நான் பெத்தவங்க முகத்தை கூட பார்த்ததில்லை. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க கட்டின மணியை ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா, அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்பிளியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாடு விலை போகாதுமா. பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மையை சொல்லும்? உஷா, உஷாமா, கதவை தரமா, நான் சொல்றத கேளுமா. உஷா, அம்மா, உஷா உள்ள ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உஷா, உஷா, நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு உஷா. நீ அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத. இப்ப நீ கதவை திறக்கணும், நான் உடைச்சிட்டு வந்துருவேன். உஷா, அம்மா, பேச முடியாத என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல. நீ கூடவா அப்படி? பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாத எனக்கு உப்பிலியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காதலிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆண்டாள் இல்லம்மா. உப்பிலியப்பா, ஒன்னத்தையும் தேடிட்டு வர்றேன். அருதாய் கணத்துல குளிச்சுட்டாப்பா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, காப்பாத்திட்டாங்க. ஆனா உன்னை பஞ்சாயத்துல தேடுறாங்கப்பா. நான் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக என் உயிரோட இருக்கணும்? என்னமா இது? ஊரு பூரா தெரியும் நீங்க 2 பேரும் ஒரு இதுவா இருக்கிறது. அப்புறம் என்ன ஜாடமாடா பேசிக்கிட்டு? அரசாயி சொல்றது உண்மைங்க. உப்பிலியப்பனும் அரசாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா நெருங்கி பழகினத நான் நேரிலேயே பார்த்தேன். ஐயா, இந்த பொண்ணுகிட்ட எந்த தப்பான எண்ணத்திலையும் நான் பழகல.
எந்த களங்கமும் இல்லாம பழகுனேன். விளையாட்டு இப்ப வினையா போயிருச்சு. என்ன விளையாட்டு? அம்மா அப்பா விளையாட்டா? யாரு கதை விடுற? களங்கம் எல்லாம் விளையாடலாம். அப்படி களங்கம் எல்லாம் விளையாடுறதுக்கு அரசா என்ன சின்ன பாப்பாவையா? ஒரு வயசு பொண்ணு வெக்கத்தை விட்டு ஊர் முன்னால வந்து சொல்லுது, இதை நம்ம அலட்சியப்படுத்தலாமாயா? இவனை சும்மா விடக்கூடாது, அடிச்சு ஊரை விட்டே துரத்தணும். என்னம்மா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நான் சொன்னேன். அதனாலதான் நீ கிணத்துல விழுந்து சாக போறதுன்னு முடிவு பண்ணியா? இனிமே அரசாய் கிணத்துல விட மாட்டா. அவளை நான் ஏமாத்தல, தாலி கட்டிட்டேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொல்றீங்க? அது எப்படிப்பா செத்துருந்தா? அவனே சாகலைய, அப்புறம் என்ன? பஞ்சாயத்து இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிடுச்சு. இன்னமே பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷமா இருக்கணும். அரச இன்னும் வரலையா? பாரு சாயி, என்னடா நாம வழிய நெருங்கினாலும் ஒதுங்கி போறவன் இப்படி திடீர்னு தாலியை கட்டிட்டாலும் கோவமா இருக்கியா? உண்மையில எனக்கு ஆசையே இல்லைன்னு முடிவு கட்டிட்டியா? எது எப்படி இருந்தாலும் உண்மையில நான் வச்ச குறி தப்புமா என்ன? தப்பான குறி வச்சது நீ, இது தப்பாதுன்னு குறி வச்சது நான். என்னைய பாக்குற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் கனவுல கூட ஆசைப்பட்டதில்ல. அப்ப என்ன நீ சுத்தி சுத்தி வந்ததல்ல நடிப்புதாயா? நடிப்பா? ஆமா, எந்த பாவமும் அறியாத ஒரு அப்பாவிய ஜெயிலுக்கு அமிச்சியே அந்த முருகேசனோட மகதாயானா? அது நீ இந்த ஊருக்கு வந்தன்னைக்கு எனக்கு தெரியும். ஓஹோ, தெரிஞ்சேதான் தாலி கட்டினியா? நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டியா? பெரிய தியாகியா நீ. உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே பஞ்சாயத்தை கூட்டினேன். இந்த ஊரே உன்னை பார்த்து காரி துப்புறங்கிறதுக்காக உன் மேல பழிய போட்டேன். உன் மேல ஆசைப்பட்டு உன் கழுத்துல மாலை போட்டாலே அந்த ஈவ பொண்ணு, அது கல்யாணத்துல முடியக்கூடாது, நீ சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். பஞ்சாயத்துல உன்னை ஊரை விட்டே விரட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீ இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. தனிமரமா நிக்கிற உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதான் நான் நினைச்சேன். ஏன் உனக்கு மனசாட்சியே கிடையாதா? கோயில் நகையை நீ திருடிட்டு அந்த பழிய அப்பா மேல போட்டு ஜெயிலுக்கு அமிச்சிட்டு அவர் மகளுக்கு வாழ்வு கொடுக்கறியா? எங்க அப்பாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுனேன். அங்க எங்க அப்பா அவமானத்தால அழுது துடிச்சது இன்னும் என் கண்ணிலேயே இருக்கு. கௌரவமா தலை நிமிந்து வாழ்ந்த அந்த நல்ல மனுஷன் ஜெயில இருந்து திரும்பி வந்தா தலை நிமிந்து நடக்க முடியுமா? அந்த அன்பு தெய்வத்தை நடப்படமாக்கிட்டியே பாவி. ஆம்பளை துணை இல்லாம நானும் எங்க அக்காவும் பட்ட கஷ்டம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கோயில் காலதானே, அன்பு பாசத்தை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா அன்னைக்கே உன்னை கொண்டு பழி தீர்த்திருப்பேன். ஆனா பொம்பளையா பிறந்துட்டேனே. எங்க அப்பா தெய்வயா, ஜெயிலுக்கு போனப்புறம் கூட எங்களை கைவிடல. ஜெயில மாடா உழைச்சி ரத்தத்தை சிந்தி மாசம் மாசம் எங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறாரு. நகையை மூட்டை கொடுத்து எங்க அக்காவை புருஷ வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அப்படிப்பட்டவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சியே, நீ நல்லா இருப்பியா? இத பாரியா, இனிமே ஊருக்கு தான் நான் பொண்டாட்டி, ஆனா உண்மையிலேயே உன்னோட பரம விரோதி. இனிமே உன் வாழ்க்கையில எந்த சந்தோஷத்துக்கும் நான் வழிவிட மாட்டேன். நீ செஞ்ச பாவத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் வேதனைப்படணும், வெட்கப்படணும். நாம ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நீ வேற நான் வேறதான். அரசாயி, என்ன பழி வாங்குறதா நினைச்சு ஒண்ணு நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. என்னைக்கு ஒரு ஆம்பளை கட்டின தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிச்சோ அன்னைக்கு அவனோட நல்லது கிட்டதுல அவளுக்கும் பங்குண்டு. அது அந்த காலம். என் மனசுல இருக்க பழி உணர்ச்சியை தீர்த்துக்காம நான் அடங்க மாட்டேன். வெத்தலை மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல வெத்தலை விழுந்தாலும் பாதிக்கப்பட போறது வெத்தலைதான். உன்னை அந்த உப்புலி காப்பாத்துட்டு என்ன அந்த பக்கம்? இல்லடா, கோயில் காவலுக்கு படுக்க போறேன்டா. இது புதுசா கல்யாணம் பொண்டாட்டிய வீட்டுல விட்டு கோயிலுக்கு காவலுக்கு வந்திருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏப்பா பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு கழிச்சிட்டு வந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லனே, கோவில்ல படுத்த பழகிட்டேன், வீட்டுல படுத்தா தூக்கம் வரல, அதான் இங்க வந்துட்டேன். ஆமா, நீங்களே அதுக்கு இங்க வந்திருக்கீங்க? அட அது ஏன் கேக்குற தம்பி, என் பொஞ்சாதி ராத்திரியானா தினமும் தொல்லை தாங்க முடியலன்னு வீட்டை விட்டே விரட்டிட்டா தம்பி. அப்ப கழட்டின வேட்டி தானே, உன் கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே? அட அங்க மட்டும் என்ன மழைதான், தினம் திண்ணில தூக்கம். உப்புலியப்பா,
தினமும் ராத்திரியில உன் பாட்டை கேட்டு பழகி போச்சு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாடுப்பா. அண்ணே, நான் பட்ட பாட்டை பாடட்டுமா இல்ல நான் பாடின பாட்டை பாடட்டுமா? நீங்க பட்ட பாட்டத்தான் ஒரு புது பாட்டா எடுத்து விடுங்களேன். ஏய், புது பாட்டு எதுக்குடா? இதே சூழ்நிலைக்கு நான் பாடின பழைய பாட்டு இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? வழக்கம் போல எந்த பையில 20 ரூபாய்க்கு மேல மாட ஏலம் கேட்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டேன். நம்மள மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான்? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறதில்லைன்னு முடிவெடுத்திருக்கோம். கோயில் மாடுகள் ஏலம் விடுறாங்க வழக்கம். இப்ப திடீர்னு இல்லைன்னா எப்படிங்க? நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம். அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துடுறாங்க. இப்படி மாடுகளை கொல்றதை தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லைன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதே பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் இல்லைன்னா மாடுகள் எண்ணிக்கையில பெருகிறோம், அப்புறம் பாத்துக்கிற செலவுல அதிகமாயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம். இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். பாடா அந்த சுந்தரலிங்க யாருங்கிறத காட்டுறேன். யோ போயா, நானே அந்த வந்து அடுத்த தெரு போலான்னு இருக்கேன். நீ வேற வந்து உயிரை வாங்குற. போய் தொலையா. டேய் வடிவேலு, இங்க பாருடா. என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்திருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசு ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இங்க பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுகுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டு இருக்கியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பார்ட்டியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன். குஷ்டம் வந்துரும். உனக்கு ஏதாவது போடுறேன். எனக்கு போறியா? தொழில் தொடங்கடா. அப்படியா? ஆமா. இப்ப என்ன செய்யறோம்? நேர டவுனுக்கு போறோம். சரி. பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியல எனக்கு. புரியும்டா, வா. நாங்கடா இன்னும் அறுவடை ஆரம்பிக்கலையா? வேடிக்கை பார்த்து நின்று இருக்கீங்களே. நீங்க வராம என்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன? ஆரம்பிங்க. நில்லுங்க, யாரும் நிலத்துல இறங்காதீங்க. நீங்க அறுவடை பண்ண முடியாது. நான் கோர்ட்ல இருந்து ஜப்தி ஆர்டரோட வந்திருக்கேன். என்னது? உப்பிலியப்பன் தேவஸ்தானம் உங்க பேர்ல குத்தகை பாய்க்காக போட்டிருந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல ஆஜராகாத காரணத்தால உங்க குத்தக உரிமையை கோர்ட் ரத்து செஞ்சிருச்சு. அதனால கோயில் குத்தகை பாக்கி கோர்ட் செலவு எல்லாத்தையும் கோர்ட்ல கட்டணும்னு தீர்ப்பாயிடுச்சு. இது எங்க உழைப்புல விளைஞ்சது. அதை அறுவடை பண்ண கூடாதுன்னா என்ன நியாயம்? நிலம் கோயிலுக்கு சொந்தம். குத்தகை பணம் கட்டலன்னா அது என்ன நியாயம்? கோயிலுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கோர்ட்ல கட்டினாதான் நீங்க வயல்ல இறங்க முடியும். இல்ல நாளைக்கே நாங்க அறுவடை முடிச்சிருவோம். அப்படியா? அப்ப இன்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருவோம். டேய் இறங்குடா வயல்ல. ஏமா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க, இந்த ஆளை நம்பி இறங்காதீங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு. போலீஸ் வரும். கம்பி எண்ணிடுவீங்க, ஜாக்கிரதை. ஏன் கத்துற? போய் நடக்க வேண்டியதை பாரு. பக்கத்தாண்ட போறேன். Hey!
என்ன அரசை சௌக்கியமா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையானா முகத்தை பார்த்தாலே தெரியாதா? உன் முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும் பாக்குறியா? ஆனா கல்யாணம் முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, நீ முருகேசமாவ தானே? அது எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம். அந்த உப்பிலி எனக்கும் விரோதிதான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கேயா ஓடுறீங்க? கோயில்ல தான் திருடு போயிடுச்சான். எனக்கு என்னமோ உப்புலி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புலிய பத்தி ஊருக்கே தெரியுமியா. அவன் பத்திரம் பார்த்து தங்கமையா, பத்திரம் பார்த்து தங்கம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கோயில்ல தர பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது பொண்டாட்டி அவ கேக்குறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களாமா, இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அட ஏப்பா, நான் ஒரு திருடன் சொன்னேன். கோயில நீ மாத்திரம் தான் இருந்திருக்கிற. கோயில் நகையெல்லாம் காணாம போயிருக்குது. அப்புறம் உங்களை சந்தேகப்படாம வேற யார் சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இது? இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரம் மாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வல்லியா வந்து நிக்கிறா. பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் அரசை, இந்த நகையெல்லாம் பொண்ணு தானே? ஆமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்ப வாங்கி கொடுத்தாரு? நேத்து ராத்திரி 1 மணி இருக்கும், கதவு தட்டி இந்த நகைகளை கொடுத்தாரு. ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்கிற நகையெல்லாம் கோயில்ல திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏயா, நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுறியேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. திருடம் பொண்டாட்டிங்கிற பேரோட நான் எப்படி என் தெருவுல போவேன்? கத்தி கலட பண்ணாத. 2 பேர் சேர்ந்து நாடகமா போடுறீங்க. காட்டு நகையெல்லாம். என்னம்மா, திருட யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அவன் கோவில்ல சம்பளம் வாங்குறவன் இல்ல, கோவில் சொத்து. கோவிலுக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவன். கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவனுக்கும் பொருந்தும். அவனுக்கு இது முதல் குற்றம். கோவில் நகையெல்லாம் கிடைச்சிடுச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டாம்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புளியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது, கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்குல போடுங்க. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா. தீர்ப்ப மாத்துங்கயா. இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. இது பஞ்சாயத்து முடிவு. இந்த மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திருடலமா, நான் திருடலமா, சொல்லுங்கம்மா. நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது? நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிரா சாட்சி சொல்லிட்ட. ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்பிலியப்பங்கிட்டே போய் முறையிடு. அவன் பாத்துக்குவான். அம்மா,
என்ன காரியம் பண்ணிட்டேன். ஏதோ என் வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனோ அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிட்டியே. ஏண்டி அப்படி செஞ்ச? என்னையா கோச்சுக்கிற? என்ன சுட்டு இருக்கணும் போல இருக்கா? அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குமே. வாயா வந்து உன் ஆத்திரத்தை தீர்த்துக்க. ஏய், ஊர் உலகத்துல புருஷன் குடிகாரனா சூதாடியா ஊதாரியா கூத்திக்கலனா இருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணு அவனை தன்னை பெத்தவங்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நீ நல்ல காரியம் பண்ணிட்டமா. நல்லா இரு.